ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அர்ஜுனன் பேசிக் கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் சோகமும் மோகமும் வெளிப்படுகின்றன. என்ன சோகம்? என்னுடைய மனிதர்களை நான் இழக்கப் போகிறேன். இவர்களெல்லாம் என்னை சேர்ந்தவர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய குருமார்கள், இவர்களை நான் இழக்கப் போகிறேன். அந்த சோகத்தினால மனசுல மோகம். என்ன மோகம் என்று கேட்டால், தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் மாற்றி மாற்றி பேசுறோம் இல்லையா? அதுதான் மோகத்தின் வெளிப்பாடு. நிறைய நேரங்கள்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டு அந்த தவறை நியாயப்படுத்துவோம் இல்லையா? அதுவும் மோகத்தின் வெளிப்பாடு. நல்லா தெரியும் தப்புதான்னு, ஆனாலும் ஜஸ்டிஃபை பண்ணுவோம். இப்ப குற்றவாளி என்ன சொல்கிறார் கோர்ட்ல இந்த சமூகம் தான் என்னை குற்றவாளி ஆக்கி விட்டது, நான் எனக்கு சோறு போடலை அதனால திருடினேன் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன ஆகுது இந்த இடத்துல அப்படின்னா, தவறையெல்லாம் நியாயப்படுத்துதல். அது மட்டும் இல்ல, எது தர்மமோ அதை அதர்மமாகவும் மாற்றி மாற்றி சொல்றது. இதான் அர்ஜுனன் பண்றான். இந்த இடத்துல எங்கேயுமே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பேசுவதே இல்லை. ஒருத்தங்க குழப்பத்துல இருக்காங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க, எதையோ அவாய்ட் பண்றதுக்காக பேசிட்டே இருக்காங்கன்னா அங்க நம்ம அமைதி காப்பதுதான் உத்தமம். அறிவாளிகள், மகான்கள், சாதுக்கள் அப்படித்தான் செய்வார்கள். அதை பகவான் கிட்ட இருந்து இங்க தெரிஞ்சுக்கிறோம். எதற்காக இதெல்லாம் பொறுமையா படிக்கிறோம்னு சொன்னா, பகவானுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தா அவர் ஒன்றும் பண்ணல, ஒரு வார்த்தை பேசல. அர்ஜுனன் பேசிக் கொண்டிருக்கிறான். என்ன பேசுகிறான் என்பதை கேட்போம். நிஹத்ய தார்த்தராஷ்ட்ரான்னஹ கா ப்ரீதி ஸ்யாத் ஜனார்தன பாபமேவாஶ்ரயேதஸ்மான் ஹத்வைதாநாததாயினஹ தஸ்மான்னார்ஹா வயம் ஹந்தும் தார்த்தராஷ்ட்ரான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினः ஸ்யாம மாதவ யத்யப்யேதேன பஷ்யந்தி லோபோபஹத சேதசஹ குலக்ஷயக்ருதம் தோஷம் மித்ரத்ரோஹே ச பாதகம் கதம் ந ஞேயமஸ்மாபிஹி பாபாதஸ்மான் நிவர்த்திதும் குலக்ஷயக்ருதம் தோஷம் பிரபஷ்யத்பிர் ஜனார்தன. ஜனார்தனா, பகவானை கூப்பிடுறான். உயிர்களால் வேண்டப்படுபவரே பகவானே, இந்த திருதராஷ்டிரனுடைய புத்திரர்களை கொன்று நாம் என்ன இன்பத்தை அடைய போகிறோம்? நமக்கு என்ன கிடைச்சிட போகிறது? இவங்களை கொல்றதுனால நமக்கு பாவம் தான் வரும். ஏன்னா இவங்கெல்லாம் மோசமானவங்க. யாரு? ஆத்ததாயி. அர்ஜுனன் சொல்கிறான், இவர்களெல்லாம் ஆத்ததாயிகள். ஆத்ததாயி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, 6 விதமான குற்றங்கள். இதுல ஏதாவது ஒன்ன பண்ணியிருந்தா கூட அவன் ஆத்ததாயி தான். என்னது அப்படின்னா, வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறவன், அப்புறம் விஷம் கொடுத்து இன்னொருத்தனை கொல்றவன், ஆயுதம் இல்லாதவன் கிட்ட போய் ஆயுதத்தோட போர் செய்யறவன், பிறருடைய செல்வத்தை கவர்பவன், பிறருடைய பூமியை கவர்பவன், பிறருடைய மனைவியை கவர்பவன். இந்த 6 குற்றங்கள்ல ஒண்ணு பண்ணியிருந்தாலும் அவன் ஆத்ததாயி. அவனை விசாரணையே இல்லாமல் கொல்லலாம் என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது. இங்க அர்ஜுனன் அப்படியே மாத்தி சொல்றான். என்ன சொல்றான்? இந்த ஆத்ததாயிகளை கொன்றால் நமக்கு பாபம் வரும். துரியோதனன் ஆத்ததாயி தான். இது எல்லாமே பண்ணியிருக்கான். விஷம் வச்சிருக்கான், வீட்டுக்கு நெருப்பு வச்சிருக்கான், திரௌபதியை மானபங்கப்படுத்திருக்கான், இவங்க பூமியை கவர்ந்திருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். ஆனாலும் துரியோதனனை கொல்றதுனால நமக்கு பாவம் வரும்னு அர்ஜுனன் பேசுகிறான். இதுதான் மோகம். மேல சொல்றான், இவர்கள்லாம் நம்மால கொல்லப்பட வேண்டியவர்கள் அல்ல. இவங்க இருக்காங்களே, வயம் ஹந்தும்னா அர்ஹாஹா, அதனால இவங்களை நம்ம கொல்ல வேண்டாம். யார் இவங்களாம்? ஸ்வபாந்தவான், என்னோட சொந்தக்காரங்கப்பா. ஸ்வஜனம், இவங்கெல்லாம் என்ன சேர்ந்தவங்க. இவங்களை கொண்டு நான் என்ன இன்பத்தை அனுபவிக்க போறேன்? கசின்ஸ். இவனை கொண்டு எனக்கு என்ன சுகம் வரப்போகுது? இவர்கள் நம்மால் கொல்லப்பட வேண்டியவர்கள் அல்ல. ஒரு பண்டிகை நாள் கிழமை எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக கூடி சாப்பிட்டு கழித்து, அப்படி ஒரு பெரியப்பா சித்தப்பா பசங்க நாங்க அப்படின்னு பேசுறான். இதுவரைக்கும் அப்படியா இருந்தது நிலைமை? அப்படி இருந்திருந்தால் இன்னைக்கு யுத்தத்துக்கு வந்திருப்பாங்களா? இந்த 14 வருஷங்கள் காட்டுல பட்ட கஷ்டம் என்ன, பட்ட அவமானம் என்ன, திரௌபதி பட்ட கஷ்டம் என்ன, பீமன் பட்ட கஷ்டம், அதை பத்திலாம் சுத்தமா மறந்துட்டு இங்க துரியோதனன் ஆதிகள், முக்கியமா பீஷ்மர் துரோணரை பற்றிய ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு அர்ஜுனன் மனசுல. நன்றாக தெரியும். இவங்களெல்லாம் கொண்டு நம்ம என்ன இன்பத்தை அடைய போகிறோம்? அது மட்டும் இல்ல, மேல பேசிட்டே போறான். இவங்கெல்லாம் யார் தெரியுமா? என்னுடைய கசின்ஸ் இருக்காங்களே, இவங்கெல்லாம் கொஞ்சம் முட்டாள்கள். லோப உபகத சேதசக. லோபம்னா பொருட்பற்று, அதனால பீடிக்கப்பட்ட
ஆட்கொள்ளப்பட்ட புத்தியை உடையவர்கள் குலக்ஷய கிருத்தம் தோஷம் ந பஷ்யந்தி. இவர்களுக்கு தெரியல என்னன்னா இந்த குலத்தை அழிக்கிறதுனால என்னென்ன குற்றங்கள் உண்டாகும். அது மட்டுமல்ல, மித்ர துரோகேச்ச பாத்தகம், நண்பர்களுக்கு துரோகம் செய்வதால் என்னென்ன துன்பங்கள் விளையும், என்னென்ன குற்றங்கள் விளையும் என்பதை இவர்கள் அறியவில்லை. சரிப்பா, அவங்கதான் தெரியல, நமக்கு எங்க போச்சு புத்தி அப்படிங்கிற. கதம் நக்ஞேயம் அஸ்மாபிகி, அஸ்மாபிகி நக்ஞேயம், நம்மால் இது தெரிஞ்சு கொள்ளப்படவில்லையே. நம்ம இந்த பாபத்திலேருந்து விலகி இருக்கலாம் தான். அவன் தான் தெரியாம முட்டாள், கையில கத்தி எடுத்துட்டு சண்டைக்கு வந்துட்டானா நானும் திரும்ப சண்டைக்கு போறதா? எனக்கு அறிவு இல்லையா? அர்ஜுனனுடைய பேச்ச பாருங்க. நமக்கு நன்றாக தெரியும் அல்லவா, ஒரு குலம் அழிந்தால் அதனால் என்னென்ன குற்றங்கள் விளையும், சமூகம் எப்படி சீர்குலைந்து போகும் என்பது நம்மால் நன்றாக பார்க்கப்படுகிறது. நம்மள அறிவாளிகள், நம்மள மெச்சூர் பீப்புள். அந்த மாதிரி பேசுறான் அர்ஜுனன். அவன் தான் தெரியாம ஒரு குழந்தை நம்ம கிட்ட கத்தியை கொடுத்து குத்துனா குத்திடுவோமா? அது மாதிரி முட்டாள்கள்ப்பா. அவன் புரியாம பேசுறான். அவன்கிட்ட போய் நான் சண்டை போடுறதா? அந்த மாதிரி இருக்கு அர்ஜுனனுடைய வாதம். இங்க சித்தப்பா பையனா பேசுறான் அர்ஜுனன். அவனுடைய அபிமானம், அவனுடைய ஐடென்டிட்டி என்னங்கிறத நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும். இப்போ அவன் அடுத்து சொல்ல போற விஷயங்கள் என்னன்னா, குலம் அழிந்தால், ஒரு போர் நடந்ததுன்னா சமூகத்துல அது என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்தும், குறிப்பா குடும்பங்கள்ல குலங்கள்ல என்ன விதமான சீர்கேடுகள் நடக்கும். இதெல்லாம் ரொம்ப வாஸ்தவம் தான் அவன் சொல்ற விஷயங்கள்லாம். அடுத்த பகுதியில் அவன் எப்படி அதை வர்ணிக்கிறான் என்பதை தொடர்ந்து பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. हरिः ओम तत्सत्. श्रीकृष्णार्पणमस्तु.